வைகோ நடைபயணத்தை தொடங்கி வைக்க திருச்சி வந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அவருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் இரு மருங்குகளின் வென்றபடி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன். திருச்சியில் முதலமைச்சர் வருகையொட்டி மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? கள நிலவரம் என்ன? மதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் திருச்சியிலிருந்து மதுரைக்கு சமத்துவ நடைப்பயணத்தை இன்று தொடங்குகிறார். இந்த நடைப்பயணத்தை துவக்கி வைக்க தமிழக முதலமைச்சர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து இந்த பகுதி, அதாவது உழவர் சந்தையில் நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக அவர் தற்போது சாலை வழியாக வந்து கொண்டிருக்கிறார். இந்த சாலை முழுவதும் தற்போது பொதுமக்கள் தமிழக முதல்வரை வரவேற்று வருகிறார்கள். அந்த காட்சியை பார்க்கிறோம். ரோட் ஷோவாக இந்த காட்சி என்பது இருக்கிறது. இந்த நடைப்பயணத்தின் தொடக்க விழா இன்று காலை திருச்சி தென்னூர் அருகே உள்ள உழவர் சந்தை மாநகராட்சி திடலில் கோலாகலமாக தற்போது இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. சமத்துவ நடைபயண பேரணியை தமிழக முதலமைச்சர் இன்று துவங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக தற்போது விழா மேடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இருக்கிறார். அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன், மக்கள் நீதி மய்ய கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் உள்ளிட்டவர்களும் தற்போது இந்த விழா மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட், அதே போன்று டிவிஎஸ் டோல்கேட் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருகை தரும் காட்சியை பார்க்க முடிகிறது. ஒத்தக்கடை வழியாக வருகை தந்து தற்போது இந்த விழா மேடைக்கு வருகிறார். விழா மேடைக்கு வந்த பிறகு இங்கு நிகழ்வு குறித்து பேசிவிட்டு தொடர்ந்து செல்கிறார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் இந்த நடைப்பயணத்தை உழவர் சந்தையிலிருந்து மதுரை நோக்கி புறப்படுகிறார். இது விழா திட்டமாக இருக்கிறது. தற்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து திருச்சி விமானம் வருகை தந்து தற்போது இந்த உழவர் சந்தை விழா மேடைக்கு தற்போது வரும் காட்சியை நான் பார்க்க முடிகிறது. வழிநெடுகிலும் பொதுமக்கள் தற்போது தமிழக முதல்வரை வரவேற்று வருகின்றனர். வைகோ நடைபயணத்தை தொடங்கி வைக்க திருச்சி வந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அவருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் இரு மருங்குகளின் வென்றபடி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன். திருச்சியில் முதலமைச்சர் வருகையொட்டி மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? கள நிலவரம் என்ன? மதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் திருச்சியிலிருந்து மதுரைக்கு சமத்துவ நடைப்பயணத்தை இன்று தொடங்குகிறார். இந்த நடைப்பயணத்தை துவக்கி வைக்க தமிழக முதலமைச்சர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து இந்த பகுதி, அதாவது உழவர் சந்தையில் நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக அவர் தற்போது சாலை வழியாக வந்து கொண்டிருக்கிறார். இந்த சாலை முழுவதும் தற்போது பொதுமக்கள் தமிழக முதல்வரை வரவேற்று வருகிறார்கள். அந்த காட்சியை பார்க்கிறோம். ரோட் ஷோவாக இந்த காட்சி என்பது இருக்கிறது. இந்த நடைப்பயணத்தின் தொடக்க விழா இன்று காலை திருச்சி தென்னூர் அருகே உள்ள உழவர் சந்தை மாநகராட்சி திடலில் கோலாகலமாக தற்போது இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. சமத்துவ நடைபயண பேரணியை தமிழக முதலமைச்சர் இன்று துவங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக தற்போது விழா மேடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இருக்கிறார். அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன், மக்கள் நீதி மய்ய கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் உள்ளிட்டவர்களும் தற்போது இந்த விழா மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட், அதே போன்று டிவிஎஸ் டோல்கேட் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருகை தரும் காட்சியை பார்க்க முடிகிறது. ஒத்தக்கடை வழியாக வருகை தந்து தற்போது இந்த விழா மேடைக்கு வருகிறார். விழா மேடைக்கு வந்த பிறகு இங்கு நிகழ்வு குறித்து பேசிவிட்டு தொடர்ந்து செல்கிறார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் இந்த நடைப்பயணத்தை உழவர் சந்தையிலிருந்து மதுரை நோக்கி புறப்படுகிறார். இது விழா திட்டமாக இருக்கிறது. தற்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து திருச்சி விமானம் வருகை தந்து தற்போது இந்த உழவர் சந்தை விழா மேடைக்கு தற்போது வரும் காட்சியை நான் பார்க்க முடிகிறது. வழிநெடுகிலும் பொதுமக்கள் தற்போது தமிழக முதல்வரை வரவேற்று வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்.